ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு விகர்ணன் பாகம் 2. நேற்றைய முதல் பாகத்தில் விகரன் என்பவன் யார், அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் பார்த்தோம். இன்று மேலும் சில விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மகாபாரதத்தில் கண் பார்வையற்ற மன்னனான திருதராஷ்டிரனுக்கும் அவனது மனைவியான காந்தாரிக்கும் பிறந்த 100 பிள்ளைகளுள் ஒருவன்தான் இந்த விகர்ணன். 10 பேர் கூடியிருக்கிற சபையில் அவர்கள் கருத்துக்கு மாற்றாக ஒரு கருத்தை சொல்வதென்றால் அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அதுவும் தீயோர்கள் நிறைந்து ஆபாச வெறியாட்டம் ஆடும்போது அங்கிருந்த அறிவிலும் ஞானத்திலும் வயசிலும் மூத்தவர்கள் கூட ஒவ்வொரு காரணத்துக்காக வாய் மூடி மௌனியாக இருந்தபோது அனைவரையும் விட அறிவு, ஞானம், வயது என அனைத்திலும் சிறியவனாக இருந்த விகர்ணன் அந்த சபையில் நடக்கும் தீயவர்களின் முறையற்ற நடத்தையை தடுக்க முனைகிறான். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சூதாட்டம் ஆடிக்கொண்டிருந்த நேரம் அது. தருமர் செல்வங்களையெல்லாம் தோற்று பின் பாண்டவர்கள் அனைவரையும் வைத்து தோற்றான். அதன்பின் திரௌபதியையும் ஆட்டத்தில் இழந்தான். ஒற்றை ஆடையுடன் இருந்த திரௌபதியை, வீட்டுக்கு விளக்காக இருந்த திரௌபதியை துரியோதனன் ஆணையிட துச்சாதனன் பலாத்காரமாக பிடித்து இழுத்து வந்து சபையில் நிறுத்தினான். துயரத்தின் எல்லை காணாத திரௌபதி சபையில் அனைவரையும் நோக்கி பலவிதமாகவும் தர்மங்களை சொல்லி நீதி கேட்டாள். யாருமே வாய் திறக்கவில்லை. பதில் சொல்ல முடியாததற்கான காரணத்தை தான் பீஷ்மர் பதிலாகச் சொன்னார். அந்த நேரத்தில்தான் விகர்ணன் எழுந்தான். அரசர்களே, சபையில் இவ்வளவு பேர் இருக்கிறீர்களே, திரௌபதியின் கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்கள். பதில் சொல்லாவிட்டால் நம் அனைவருக்கும் உடனே நரகம்தான் கிடைக்கும். பீஷ்மர், திருதராஷ்டிரர், அறிவாளியான விதுரர் ஆகியோர் கூட ஒன்றும் சொல்லவில்லை. ஆச்சாரிய புருஷர்களும் பிராமணோத்மார்களும் துரோணர், கிருபர் ஆகியோர் கூட வாயை திறக்கவே இல்லை. ஏன்? எல்லா திசைகளில் இருந்தும் எல்லா அரசர்களும் வந்திருக்கிறீர்கள். யாராவது ஒருத்தராவது உங்களுக்கு தெரிந்த தர்மத்தை சொல்லுங்கள், யாருக்கும் எதற்கும் பயப்படாதீர்கள் என்றான். அதர்மம் நிறைந்த அந்த சபையில் விகரனின் வாக்கு எடுபடவே இல்லை. அதற்காக விகர்ணன் மனம் தளர்ந்து போகவில்லை. என்ன செய்தான்? நாளை